From hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்மைலி பிஸ்கெட்ஸ் தான் செய்ய போறோம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்ய போறோம். ஒரே ஒரு கப் கோதுமை போதும். இவ்ளோ ஸ்மைலிஸ் நமக்கு ரெடி ஆயிடும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ கிட்டத்தட்ட 50 பிஸ்கெட்ஸ் நமக்கு ரெடியா இருக்கு. நமக்கு இவ்ளோ பிஸ்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம். இது நல்லா இப்ப சலிச்சுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இத நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சர்க்கரைக்கு பதிலா நீங்க பனங்கல்கண்டு, அதுக்கு அப்புறம் வெல்லம், கருப்பட்டி எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதையும் இப்ப நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். இத ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர், டால்டா, எண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நெய்யோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி பிடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் இல்லைனாலும் பரவாயில்ல. பார்க்குறக்கு வந்து அழுத்தி பிசைகிற மாதிரி இருக்கும். ஆனால் அழுத்தி பிசைஞ்சிட வேண்டாம். பிஸ்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். சும்மா எல்லாமே ஒன்றா கலந்து வச்சுடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகணும். பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துருக்கேன். லைட்டாக மாவு தூவிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன். ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இதை எடுத்துடலாம். இது வேஸ்ட் கிடையாது. இதே மாதிரியே தட்டிட்டு மறுபடியும் ரவுண்டாக பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் இந்த ரவுண்ட் நாசில் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் இப்போது ஹோல்ஸ் போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்ல ஸ்மைலி வரைஞ்சி விட்டுடுங்க. வாய் ஷேப் வந்து நல்ல பெருசாக வரைஞ்சி விட்டிங்கன்னா தான் கிட்ஸ் பண்ணும்போது ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். குட்டி குட்டியாக பண்ணோன்னா அந்த ஷேப் தெரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் அதே மாதிரி பண்ணலாம். உங்கள் இஷ்டம்தான். ஸ்மைலி வந்து எல்லாமே சிரிச்சிட்டே இருக்கணும்னு இல்லை இல்லையா. நீங்கள் வந்து முறைச்ச மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். எனக்கு என்ன ஸ்மைலி பிஸ்கெட் கிடச்சிதுன்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவுலேயும் பிஸ்கெட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவனில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். இது இப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா இப்படி கத்தி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கியாச்சு. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதில் 35 பிஸ்கெட்ஸ் இருக்குது. மீதி மாவில் இங்கே தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பிஸ்கெட்ஸ் வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம தேய்ச்சோம்னா அதில் ஒரு 2-3 பிஸ்கெட்ஸ் வரும். அப்போ குறைஞ்சது நமக்கு ஒரு 50 பிஸ்கெட்ஸாவது கிடைக்கும். இந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 பிஸ்கெட்ஸு 1 கப் கோதுமை மாவில் கிடைக்கும். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா புகை வர வரைக்கும் காய வைக்க வேண்டாம். லேசாக அது சூடானதும் நம்ம போட்டுடலாம். ரொம்ப புகை வர வரைக்கும் நீங்கள் காய வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அப்போ கலரும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எண்ணெய் சூடானதும் நான் ஃப்ளேமை லோவில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். கலர் சீக்கிரம் மாறிடும். அது நல்லா இருக்காது. அழகாக சிரிச்சுட்டே இருக்க ஸ்மைலிஸ் எல்லாம் எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டாச்சு. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. மைகோதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது டிஸ்டர்ப் ஆகாது. சர்க்கரை வந்து 1/4 கப்பே போதும். ஏன்னா 1/4 கப்புக்கு மேலே சேர்த்துனீங்கன்னா
உங்களுக்கு ஷேப்பு கிடைக்காது. அப்புறம் நம்ம பொரிக்கும் போது சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகிறதோடு இல்லாமல் உங்களுக்கு ஷேப்பே நிற்காது. உங்களுக்கு இதுக்கப்புறமும் உங்களுக்கு சுகர் தேவை அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை மேலே போட்டு லைட்டாக டாஸ் பண்ணி விடலாம். இந்த பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்க்குன்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள். அது மட்டும் தான் லைட்டாக கலர் பிடிச்சிருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் விட்டுடாதீங்க. இந்த கலர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்.